ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பிட்காயின் பார்த்தீங்கன்னா திருப்பியும் $90,000 அபோவ் வந்திருக்கு. $91,500 ட்ரேட் ஆகுது நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு. அது நல்ல நியூஸ் தான். கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஏறுது மார்க்கெட், ஏறி இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் நடக்கிறது என்னன்னா, நல்லா மார்க்கெட் கன்சால்டேட் பண்ணிக்குது. மெயினாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த கன்சால்டேஷன் இன்னைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலாக அமெரிக்காவிலெல்லாம் ஹாலிடேஸ்ன்னா ஜாஸ்தி அவங்க இந்த மாதிரி ட்ரேடிங் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, நாளைக்கு பிளாக் ஃப்ரைடே. மோஸ்ட் ப்ராபப்ளி ஷேர் மார்க்கெட் கூட ஒர்க் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்போது நமக்கு பிட்காயின் மாத்திரம் ஏறல. பிட்காயின் ஏறினதால சில ஆல்ட் காயின்ஸ் கூட ஏறி இருக்கு. ஆல்ட் காயின்ஸ் என்னன்னா, எத்தீரியம் ஒன்று நல்லா ஏறி இருக்கு. எத்தீரியம் திருப்பியும் $3,000 கிராஸ் பண்ணி மேலே வந்திருக்கு. கொஞ்சம் அங்கே $3,000 கிட்ட நிற்குது மேலே. நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா 2,85,000 ரூபாய் கிட்ட நிற்குது நம்ம எத்தீரியம். இப்போ நமக்கு இவ்வளோ கன்சாலிடேஷன் அதுவும் இல்லாமல் சைட்வேஸ் மூமெண்ட் மார்க்கெட்டில் சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதால் இப்போ உடனடியாக உங்களை எதுவும் பை பண்ண சொல்ல மாட்டேன்னா. எதுக்குன்னா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நேற்று அமெரிக்காவில் நிறைய டேட்டாஸ் வந்தது. எக்கனாமிக்கல் டேட்டாஸ், பிபிஐ டேட்டா இதெல்லாம் வந்தது. ஜாப்லெஸ் கிரைம் டேட்டா இதெல்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதால எல்லாம் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அடுத்த மாதம் டிசம்பர் 10 அன்னைக்கு நம்ம எஃப்ஓஎம்சி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்களது மீட்டிங் இருக்குது. டெஃபினட்டாக அந்த மீட்டிங்கில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும். 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு நியூஸ் என்னன்னா, அடுத்த வருஷம் சேஞ்ச் ஆகிறாரு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். ஜான்வரியில் சேஞ்ச் ஆகிறாரு, புது சேர்மன் வராரு. ஹெசட் ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஹெசட் என்ற ஒரு சேர்மன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதால் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அப் அண்ட் டவுன்ஸு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படி இப்படி மூவ் ஆகுது. பட் பிட்காயின் ஹோல்ட் பண்ணுது. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தாக்கா ஸ்ட்ராங்காக அந்த 91,000ன்றது ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. எதுவும் டிப்ஸ் வரல தச்சமே இப்போதைக்கு. மேபி சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டிசம்பர் 10. அடுத்தபடியாக இன்னொரு நியூஸ் என்னன்னா, இந்த நமக்கு ரொம்ப தலைவலியாக இருந்த ரஷ்யா உக்ரைன் வார் கூட ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிற மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட், இன்னும் எக்ஸாக்டாக இன்னும் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணல செட்டில் ஆகி போச்சுன்னு. ட்ரம்ப் சார் சீரியஸாக ட்ரை பண்ணுறாரு பீஸ் டாக்ஸ் பண்ணுறதுக்கு. நெகோசியேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு டீம் கூட அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா போயிருக்காங்க. அவர் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் சார் கூட பேசுறதுக்கு போயிருக்காங்க ஒரு டீம் அமெரிக்காவிலேருந்து. அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இதை செட்டில் பண்ணணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த்து 10 மேலே நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா போகிறேன்னு இருக்காரு. போய் புட்டின் அவர்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த மாதம் எந்த டேட்டுன்னு எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. அடுத்த மாதம் போகிறதா உத்தேசம் இருக்குது. நல்லதான் ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் ஆகி நம்ம கண்ட்ரி எதுவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தால் அதுதான் நமக்கு தேவை. அடுத்தபடியாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அமெரிக்காவில் நேற்று
பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆர்டர் ஒன்று சைன் பண்ணார். அந்த ஆர்டர் என்னன்னா, நம்ம கிரிப்டோக்கு சம்பந்தப்பட்ட SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டையும், அதுக்கப்புறம் CFTCனா கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்துட்டாரு, ஒன்னாக்கிடுறாரு. அது எதுக்குன்னா, சீக்கிரமா நீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒன்னாக்குறது எதுக்குன்னா, சீக்கிரமா ரெகுலேட்டரிஸ் என்னென்ன வைக்க போறீங்களோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சீக்கிரமா அது முடிச்சு ரெகுலேட் பண்ணணும் கிரிப்டோ கரன்சியை அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ அவர் எப்படியாவது நமக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் எண்டுக்குள்ள முடிவாயிடும் ரெகுலேஷன் எப்போ பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ஆகிட்டா நமக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. இப்போ நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா அருமையாக கன்சால்டேட் பண்ணிக்கிறது, ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் பண்ணிக்கிறது. எதுக்குன்னா ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வரும்னு நினைக்கிறேன். அருமையான பவுன்ஸ் பேக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் இல்லை, நான் சொல்கிறது இந்த வாரம் எதுவும் இருக்காது. அடுத்த வாரம் டிசம்பர் 1st வீக்கில் கண்டிப்பாக 2ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற நியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக டேர்ன் ஆகிருக்கு மார்க்கெட்டுக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $5,000 மேலே ஏறி வந்திருக்கு பிட்காயின். $5,000-6,000 மேலே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் அங்கேயே கன்சாலிடேட் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே போகலாம், ஒரு $95,000 $96,000 வரைக்கும் போகும்ன்ற நினைக்கிறேன். பட் நமக்கு மேஜராக தேவை $1 lakh அபவ் ட்ரேட் ஆகணும், அதுக்கு மேலே போகணும். அதுக்காக தான் நான் வெயிட்டிங், எப்போ $1 lakh கிராஸ் பண்ணுவான்னு. அது இனிமேல் டிசம்பர் 1st வீக்கில் தான் நடக்கலாம். நான் கண்டிப்பாக இப்போ ஏறாதுன்னு நான் ஒன்றும் சொல்லலை. கண்டிப்பாக அடுத்த மாதம் அடுத்த வாரம் 1st வீக் 2nd வீக்கில் நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்சைடு போகும் மார்க்கெட்டு பிட்காயின். ஏன்னா பிட்காயின் ஏறினா தான் திருப்பியும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறும். அது ஒன்றாச்சா. இன்னொரு நியூஸ் என்னன்னா, நம்ம ஆடா காயின்னு டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி இருக்கு. அவங்க ஆடாவில் நைட் பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. அது ஒரு நல்லா இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து நல்லா ஏறும் ஆடா காயின் அப்படின்றாங்க. இப்போ நம்ம கார்டினோ ஆடா காயின் பார்த்தீங்கன்னா $40 கிட்ட இருக்கு. 38, 39, 40 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஏதாவது டிப்ஸ் வந்ததுன்னா 1st வீக்கில் பார்த்து ஏதாவது பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நல்ல நியூஸ் தான் அது. அதுவும் அந்த காயின் கூட அருமையான காயின். ஏற ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட திருப்பியும் $85, $100 தாண்டி மேலே போகும். நல்ல பீக் ஹைக்கு வந்தாங்க மார்க்கெட் பிட்காயின் ரெக்கார்ட் திருப்பியும் ஆல் டைம் ஹைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக ஏறும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. சொலானா ஒன்றும் லோவில் இருக்குது. XRP $207, $205 அந்த நடுவில் தான் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஜாஸ்தி மேலே ஏறல XRP. ஏன்னா ETFs கூட இருக்கு. XRPயும் டாஜ் கூட பார்த்தீங்கன்னா $14 அங்கே நிற்குது. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பையிங் இப்போ பண்ணுறது அவசரம் தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த 3 நாள் வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு வெயிட் பண்ணி அடுத்த வாரம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு அப்போ பையிங் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் புதுசாக ஒரு நியூ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, பிட்காயின் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓன்லி பிட்காயின் தான் கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது 24 hours என்னமோ டைம் கொடுக்குறாங்க. அது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.